மூடி கிடந்த ஃபோர்ட் நிறுவனம் தற்போது மீண்டும் திறக்கப்பட்டு சென்ற செப்டம்பர் மாதம் 2024ஆம் ஆண்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அமெரிக்க பயணத்தில் சென்று துவக்கப்பட்ட இந்த பேச்சுவார்த்தைகள் இன்று இவ்வளவு நாட்கள், அதுவும் இப்பொழுது மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப இருக்கிற ஜியோ பொலிட்டிக்கல் சிச்சுவேஷனை நீங்க எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும். உலகத்தில் இருக்கும் இந்த டாரிஃப் வார் ஒரு பக்கம் நிறுவனங்கள் அங்கே போகக்கூடாது இங்கே போகக்கூடாதுன்ற ஒரு பெரிய நெருக்கடி, ஒவ்வொரு சில நாடுகளுக்கு இடையே நடக்கும் இந்த போர், இந்த டாரிஃப் வார் எல்லாம் இருக்கும் இந்த இந்த காலகட்டத்தில் தான் இப்பொழுது வெற்றிகரமாக ஃபோர்ட் நிறுவனத்தை மீண்டும் தமிழகத்திற்குள் கொண்டு வந்திருக்கிறோம் என்பதை நீங்கள் மனதிலேந்தி ரொம்ப பொறுப்புணர்ச்சியோடு தயவு செய்து நீங்கள் ரிப்போர்ட் பண்ணும்போது ரொம்ப பொறுப்புணர்ச்சியோடு ரிப்போர்ட் பண்ணுங்க. இது நான் இன்னும் டீட்டெயிலாக அடுத்த நிகழ்வில் நான் உங்ககிட்ட பேசுகிறேன். எவ்வளோ கடினமாக எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைத்திருந்தால் இந்த சூழலில் இப்படி ஒரு முதலீடை இங்கே கொண்டு வந்து சேர்க்க முடியும் என்பதை நீங்கள் எண்ணி பார்ப்பீர்கள் என்று நம்புகிறேன். ஃபோர்ட் நிறுவனம் 3250 கோடி ரூபாய் முதலீடு செய்ய போகிறது. புதிதாக நேரடி வேலைவாய்ப்புகள் 600 வேலைவாய்ப்புகள் இப்பொழுது உறுதி செய்யப்பட்டுள்ளன. மறைமுகமாக இன்னும் அதிக வேலைவாய்ப்புகள் வந்து சேரும். 2,35,000 புதிய இன்ஜின்களை இவர்கள் இப்பொழுது முதல் கட்டமாக துவங்க போகிறார்கள். எனவே இன்னும் இதை தாண்டி புதிய ப்ராடக்ட்ஸ் நீங்க கொண்டு வரணும். அதை தாண்டி நம்ம 12,000 இளைஞர்கள் இங்க ஃபோர்ட் ஜிசிசியில் ஏற்கனவே இங்க பணிபுரிஞ்சிட்டு இருக்காங்க. அதையும் நீங்க இன்க்ரீஸ் பண்ணணும் என்று மாண்புமிகு திராவிட நாயகர் அவர்கள் கேட்டுக்கொண்டார். எனவே மகிழ்ச்சிகரமான நீண்ட நாள் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு இப்பொழுது இருக்கும் இந்த நான் சொன்ன மாதிரி ஜியோ பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல இது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக தமிழ்நாடு கருதுகிறது. இதன் மூலம் உருவாகும் இந்த புதிய வேலைவாய்ப்புகள் சரி, இனிமேல் இதன் மூலம் வரப்போகும் வேலைவாய்ப்புகளும் திராவிட நாயகன் அவர்களின் தொடர் முயற்சிக்கு கிடைத்த வெற்றியாகும்.